வேதங்கள் கடமமர காற்று கட்டுடமிழும் கவிபாடும் எங்கள் பாண்டிய நாட்டில் 4 வேதங்களாய் 4 புற கோபுரங்கள் நடுவே மௌனமாய் புன்னகைக்கும் பார்த்தாலே பரவசமடையும் அளவிற்கு பக்தி பெருக்கெடுக்கும் எங்கள் பாண்டிய நாட்டின் அரசி அன்னை மீனாட்சி தாயை கொண்ட நாடு எங்கள் பாண்டிய நாடு. தென்மதுரை தமிழோடு தேன் வந்து சேர தென்னவனாம் பாண்டியனும் தொழுத ஊரே எங்கள் பாண்டிய நாடு. அன்புதான் கடவுள் என்பார்கள். அந்த கடவுளையும் காதலையும் காண வேண்டுமாம். எங்கள் பாண்டிய நாட்டில் உள்ள அழகர் மலைக்கு வாருங்கள். அழகு தமிழ் பேசி பைந்தமிழ் கற்க எங்கள் பாண்டிய நாட்டிற்கு வாருங்கள். ஏன் தெரியுமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அமைக்கும் இக்காலத்தில் நாங்கள் அப்பவே தமிழுக்கு சங்கம் வைத்த சிங்கத்தமிழன் கொண்ட நாடு எங்கள் பாண்டிய நாடு. வாய் கோபம் ஏற பேசினால் கைகள் கோபம் தீர பேசிவிடும். நாங்க வம்பு சண்டைக்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை. பெண்ணையும் மண்ணையும் பற்றி தப்பிக்கூட தவறாமல் பேசாதீர்கள், பின்னர் அழுக்காமல் அருவாள் பறக்கும். ஏறு தழுவி வீரம் விளையும் நாடு எங்கள் பாண்டிய நாடு. வீரமிக்க இளைஞர்களை கொண்ட நாடு எங்கள் பாண்டிய நாடு. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் மன்னிப்பார் என்பார்கள். ஏனென்றால் அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் நாங்கள் திருமலை நாயக்கர் கோட்டையையும் கட்டினோம். அன்னை மீனாட்சிக்கும் அப்பன் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் செய்து அழகு பார்த்தோம். நான் மாடக்கூடல் நாகரிகத்தின் கூடல், தூங்கா நகரம் துக்கங்களை துரத்திவிடும் நகரம், விழா நகரம் வில்லாடிய நகரம், மீன்கொடி நகரம் என் தாய் மீனாட்சியின் பிறப்பிடம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அழகும் வளமும் நிறைந்தது எம் பாண்டிய நாட்டில். இப்படி ஒரு பக்கம் பெருமை பேசி பேசி நாமும் கெட்டு நம் நாட்டையும் கெடுக்கிறோம். ஏன் தெரியுமா? அழகர் ஆடி வரும் வைகையில் புனித நீர் ஓடும் பாதையில் இப்போது கழிவு நீர் ஓடுகிறது. பொற்றாமரை பூவினால் மணந்த எம் நாடு இன்று குப்பை கூலங்களால் துர்நாற்றம் அடிக்கிறது பல இடங்களில். ஜல்லிக்கட்டில் வீரம் காண்பித்த எம் இளைஞர்கள் இன்று மதுவிற்கு அடிமையாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பச்சை பசேல் என்ற நெல்மணிகள் விளைந்த இடத்தில் இப்போது இடம் விற்பனைக்கு என விளம்பர பலகை உள்ளது பல இடங்களில். இங்கு விவசாயம் எங்கே? இப்படி இருந்தால் நாளை நம் சந்ததிக்கு பாண்டிய நாட்டின் பெருமைகளாக எதை காட்டப் போகிறோம்? குறைவில்லா சமுதாயம் படைக்க கூப்பிடும் இந்த குழந்தையின் குரல் கேட்டு எழுந்து வா மாமதுரையே. நன்றி, வணக்கம்.